வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 1 தன்மதிப்பீடு வினா 5 ஒரு சேர்மம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இயைபை கொண்டுள்ளது. கார்பனின் சதவீதம், ஹைட்ரஜனின் சதவீதம், ஆக்சிஜனின் சதவீதம் கொடுத்துருக்காங்க. அச்சேர்மத்தின் எளிய விகித வைப்பாட்டினை கண்டறிய. முதல் கார்பனின் சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 54.55%. ஹைட்ரஜன் 9.09%. ஆக்சிஜன் 36.36%. சரியா? அப்புறம் தனிமங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3. தனிமத்தை நம்ம டேபிளில் எழுதிடுறோம். சரியா? இப்போது தனிமம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதோட சதவீதத்தை ரைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அணுநிறை. கார்பனின் அணுநிறை 12, ஹைட்ரஜனின் அணுநிறை 1, ஆக்சிஜனின் அணுநிறை 16. சரியா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை. இப்போ அதாவது நிறை பை அணுநிறைன்னு நம்ம மோல்களின் எண்ணிக்கைனா நிறை பை அணுநிறைன்னு படிச்சிருக்கோம். இப்போ நிறைங்கிறது இங்கே சதவீதம் தான். அந்த சதவீதத்தை எழுதிட்டு கார்பனின் அணுநிறை 12, ஹைட்ரஜனின் நிறை சதவீதம் அதோட அணுநிறை 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனின் அணுநிறை அதாவது சதவீதம் தான் நிறை பை அதோட அணுநிறை 16. சரியா? இப்போ இதை 12ஆல் வகுக்கணும். 12ஆல் வகுக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 54 மட்டும் எடுத்துக்கோங்க. 4 12 48. 54லேருந்து 48 கழிச்சா 6. 6 வகுக்க முடியாது 12ஆல், அதனால் 5 இறக்குதோம். இங்கே புள்ளி இருக்குது. புள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் என்ன செய்தோம், புள்ளியை வைக்கும். சரியா? அப்போ 65 ஆயிடுச்சு. 5 12 60 போட்டோம். சரியா? அடுத்து என்ன செய்யணும், இதை கழிக்கிறோம். கழிச்சா 5 கிடைக்கி, திரும்ப 5 இறக்குதோம். இப்போ 4 12 48. சரியா? 4.54 கிடைக்கி, இதில் அப்படியே போட்டோம். அடுத்து இதை வகுத்தோம்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். சரியா? அடுத்து 36.36 வகுக்கணும். போட்டுட்டோம். 16 போட்டுட்டோம். 2 12 32 கழிச்சோம்னா 4. இந்த 3 இறக்குதான் 43 ஆகுது. இங்கே புள்ளி வச்சுருவோம். இங்கே புள்ளி இருக்குல்ல, அதனால் புள்ளி வச்சுருந்தோம். சரியா? இப்போ 2 12 32. இதுலேருந்து 43லேருந்து 32 கழிச்சா 11. ஒரு 6 இறக்குதோம். சரியா? 116. 7 12 7 16 112. 7 16 112. அப்படின்னா 2.27 கிடைக்கி. அதை அப்படியே இங்கே போட்டுருதோம். இருக்கிறதுலே குறைவான எண், இந்த மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிப்பேன். குறைவான மோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.27. இதை கொண்டு எல்லாத்தையும் வகுத்தா எளிய வீதம் கிடைக்கும். சரியா? இப்போ 4.54 2.27ஆல் வகுத்தோம்னா இதை அடித்தோம்னா என்ன கிடைக்கும், ஆன்சர் 2. 9.09 2.27ஆல் வகுத்தோம்னா 4 கிடைக்கும். வகுத்தோம்னா 4 கிடைக்கும். கரெக்டாக பார்த்தோம்னா 9.08 தான் ஆன்சர் வரும். நம்ம 4 போட்டுடலாம். இது 0 அதுக்கு இப்படி தான் வரும். அது தேவையில்லை. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2.27 இது வகுத்தோம்னா 1 தான். சரியா? இது முழு எண்ணா, அதாவது எளிய விகிதம் முழு எண்ணில் எழுதுது. இங்கே எந்த டெசிமலுமே இல்லை. அதனால் என்ன போட்டுடலாம், 2 4 1ன்னு போட்டுடலாம். இப்போ எளிய விகித வைப்பாடு. எளிய விகித வைப்பாடுங்கிறது நமக்கு எப்படி எழுதணும்னா, கார்பன் இருக்குது. கார்பன் எத்தனை எளிய விகிதம் இருக்குது, 2 இருக்குது. அப்போனா C2ன்னு எழுதணும். ஹைட்ரஜன் எளிய விகிதம் 4, அப்போனா H4. ஆக்சிஜன் எளிய விகிதம் 1, அப்போனா ஆக்சிஜன் மட்டும் அணு மட்டும் போட்டால் போதும். 1ன்னு இந்த இடத்துல எழுதுன்னு தேவையில்லை. சரியா? இதுதான் எளிய விகித வைப்பாடு.